ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த எல்இடி பல்ப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அது தெரியலனா அதில் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் நான் இதுலையுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீட்டில் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட நீங்கள் இதை பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மகிட்ட ஒரு 2 ஃபியூஸ் போன பல்ப் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எல்இடி பல்பில் போர்டு போயிருந்தது. ஸோ அந்த போர்டுக்கு பதிலாக வேறு ஒரு எல்இடி பல்ப் அந்த போர்டை மட்டும் எடுத்து இந்த எல்இடி பல்ப் நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ இந்த எல்இடி ஸோ அதனால் நான் வந்து இதில் போர்டை மாற்றிட்டு அந்த எல்இடி லைட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ப்ராப்பராக ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணிக்கோங்க. ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைனா தலையில் எதாவது பட்டுரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து லைட் வந்து நல்லா க்ளோவாக எரியுது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ நான் கடைசியில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்ன தெரியுமா, அது ஒன்றும் இல்லை. அந்த ரிப்பேர் ஆன போர்டை நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிப்பேர் ஆன போர்டில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட போர்டில் நமக்கு வந்து ஃப்ளிக்கர் ஆகுது, அதாவது பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகிற எல்இடி லைட்டில் மோஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் இருக்கும்னா சர்க்யூட் போர்டில் கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த கெப்பாசிட்டரை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ என்ன அப்படின்றத ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அதே கெப்பாசிட்டரை நீங்கள் டீசால்டர் பண்ணி எடுத்துருங்க. டீசால்டர் பண்ண கெப்பாசிட்டரை நீங்கள் நேராக கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதே வேல்யூவில் அவங்க ஒரு கெப்பாசிட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் டீசால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் ப்ளஸ் மைனஸ் எங்கெங்கே வச்சு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லைனா பென்சில்லையோ இல்லைனா மார்க்கர்லையோ ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ளஸ், இதுதான் மைனஸ். தென் கெப்பாசிட்டிலேயே உங்களுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது ப்ரோ, நான் வேறு ஒரு கெப்பாசிட்டர் நான் வேறு போர்ட்லேருந்து எடுத்தேன் அப்படி அதே வேல்யூஸில் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெப்பாசிட்டிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் மைனஸு. மற்றது இன்னொரு பின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இருந்தபடி அந்த சர்க்யூட் போர்டில் வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து திருப்பியும் சால்டரிங் பண்ணணும். அதாவது பழைய எடுத்துட்டு திருப்பி நீங்கள் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி சால்டரிங் பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு அது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த ஒரு திங் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. நான் இனி போடுற வீடியோஸில் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அந்த எல்இடியோட ப்ளஸ் மைனஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதையும் நம்ம வந்து ப்ராப்பராக எது ப்ளஸ் எது மைனஸ் எல்இடியோட ப்ளஸ் மைனஸை கரெக்டாக ப்ராப்பராக வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. சால்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் இதை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து தூரமாக இருந்துட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் சுவிட்சை போட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராப்பராக எரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் டாஸ்க்கு. ஏன்னா நீங்கள் இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ண சொல்ல நீங்கள் வயராக இருந்தலாம், இல்லைனா திடீர்னு போர்டை உடைக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து கட்டுக்கம்பி எதாவது இருந்தால் அந்த கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக எல்லார் வீட்டையும் நூல் இருக்கும். ஸோ அந்த நூலில் ஒரு சின்ன ஸ்க்ரூவை கட்டிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து ஹோல்ஸ் வழியாக வெளியிலேருந்து உள்ளே அனுப்புங்க. ஸோ உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு பதிலாக உள்ளேருந்து வெளியே அனுப்புனீங்க அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போல்டு நட் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஸ்க்ரூவோ இல்லை போல்டு நட்டோ ஏதோ ஒன்று வந்து வெளியே வரும். அந்த கயிறை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்மளோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே வரும்ல அந்த ஒயரோட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எனக்கு அந்த நூல் மேலே நம்பிக்கை இல்லை ப்ரோ அப்படின்னா லைட்டாக டேப் ஒட்டிக்கோங்க. நானுமே டேப்லாம் ஒட்டிட்டு நான் இப்போ பொறுமையாக நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக வந்து இழுங்க. சைடில் உள்ளேயும் அனுப்புங்க, ஆன் ஸ்பாட் இந்த பக்கம் இழுக்கவும் செய்யணும். ஏன்னா நீங்கள் ஒரே சைடாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயர் அறந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி போர்டை வந்து ப்ராப்பராக வச்சு ஃபிட் பண்ணுங்கள், ஒரே சைடாக வச்சு ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா போர்டு நீங்கள் தனியாக மாற்றி அனுப்புனீங்க அப்படின்னா போர்டு வந்து உங்களுக்கு இல்லை இடிக்கும். ஸோ தென் கேப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராகவே நீங்கள் வந்து நார்மல் எல்இடி யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நூலெல்லாம் அறுத்துட்டு டேப்பெல்லாம் பிரிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பரை நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே அனுப்பி கரெக்டாக வச்சு லாக் பண்ணிட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒயர் வந்து வெளியே வராது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை போட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சோம்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.